பெஸ்ட் ரோல் மாடல் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்ததும் அவருக்கு என்ன உண்டாயிட்டு தெரியுமா? பசி உண்டாயிட்டு. பாருங்க, வாழ்வாதாரம் விஷயம் வரும்போதெல்லாம் ஃபர்ஸ்ட் என்ட்ராகிறதே யாரு தெரியுமா? சாத்தான் தான். ஆமென். ரொம்ப சென்சிட்டிவான மேட்டர். அவருக்கு பசிக்குது, அவன் வாரான். இந்த கல்லுகளை அப்பங்கள், அவர் அவசரப்படல, வெயிட் பண்றார். இயேசுவுக்கு பசி உண்டாயிட்டு. நான் கேட்கிறேன், இயேசுவால கல்லை அப்பமாய் மாற்ற முடியுமா முடியாதா? அப்படி முடியும்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு லைஃப்ல எது சொல்லியிருக்க முடியாது தெரியுமா? உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்று, இதை சொல்லியிருக்க முடியாது. அதாவது ஜட்ஜ்மெண்ட் டேல, அதாவது ஃபியூச்சரை வந்து பைபிள் பாக்குது. மோசேக்காக அவன் வந்து நிக்கிறானா. அப்பதான் ஆண்டவர் வந்து கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. அவனுக்கான பனிஷ்மெண்ட் எல்லாம் கர்த்தர் பூமியிலே கொடுத்துட்டார். நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்ட. அதனாலதான் நமக்கு தெரியாது சில நேரத்தில் இதுக்கெல்லாம் போய் ஆண்டவர், ஆமே உன் ஆத்மா நாளைக்கு நீ அவரோடு கூட அந்த மகிமையில சம்பாஷிக்க. அவருக்கு அதுதாங்க முக்கியம். அதனாலதான் மோசே சொல்ற, மோசே நீ போகாத, மோசே உனக்கு காணான் கிடையாது, நீ வேணா பாரு, உன உள்ள கொண்டு போக மாட்டேன். ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்துட்டாரு. ஏன்னா நாளைக்கு வந்து நமக்கு தெரியாதுல்ல, நம்ம பார்க்கறத வச்சு நம்ம வந்து நம்ம மனசுல நிறைய காரியத்தை தீர்மானிக்கிறோம். நிறைய காரியம் நமக்கு தெரியாதது இருக்கு. அதனாலதான் பைபிள்ல நீங்க படிக்கும் யூதா நிருபத்துல எதுக்குங்க மோசே மேட்டரை கொண்டு வரணும்? சாத்தான் வந்து நிக்கிற மோசே சரீரத்தை குறித்து மீகாவேல் சொல்ல, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராங்க, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராங்க. அவ்வளவுதான். ஏன்னா அவனுக்கான பனிஷ்மெண்ட் பூமியில முடிஞ்சிச்சு. அப்போ ஒரு சின்ன காரியத்துக்கு அவன் பெருசா தூக்கிட்டு வரான். அதனால அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் குற்றப்படுத்துகிறவன், குற்றம் சுமத்தும்படிக்கு எப்படியாவது இவன் மேல அந்த குற்றத்தை வச்சிடணும். ஏன்னா ஆண்டவர் வந்து நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் வந்து நியாயாசனத்தில் இருக்கும்போது அந்த இடத்துல வந்து எல்லாம் கண்டுக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லவே முடியாது. அதனாலதான் கிருபாசனத்தில் இருக்கும்போது நல்ல உறவாடிட்டீங்கன்னா நியாயாசனத்தில் நிக்க முடியும், இல்லைன்னா பார்க்கவே முடியாது அவரை. இங்க கால் போன போக்கிலும் மனம் போன போக்கிலும் வாழ்ந்து விட்டு அந்த இடத்துல போய் ஆண்டவர் நியாயாசனத்தில் இருக்கும்போது அங்க போய் அழகான என்ன இங்க வா ஓடு அடுவார். ஆமே. அப்போ ஆண்டவர் வந்து பாருங்க, அவர் அவசரப்படல. இதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? இவன் போகிறான், தூதர்கள் வந்தவருக்கு பணிவிடை செய்தார்கள்.